வணக்கம். இது உங்கள் உடல் ஆரோக்கியம் சேனல். இந்த சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு செஸ்ட் பெயின், அதாவது நெஞ்சு வலி. நெஞ்சு வலி சாதாரணமா வலிக்குது. இதுல இந்த நெஞ்சு வலிக்கு என்னென்ன காரணம் இருக்கலாம் அப்படின்னு நமக்கு நாமே முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா முதல்ல நமக்கு வர நெஞ்சு வலி இருதய சம்பந்தப்பட்ட இருதய வலியா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன அறிகுறி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருதய வலியா இருந்தால் அந்த வலி இருதய தசையில உருவாகி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மேலோங்கி நெஞ்சு வரைக்கும் வரும், அதாவது மார்பு கூடு வரைக்கும். இதுல பாத்தீங்கன்னா இருதய வலி அப்படிங்கிறதுக்கு முக்கியமான அறிகுறி பாத்தீங்கன்னா, நம்ம நார்மலா அமைதியா எந்த வேலையும் செய்யாம ஓய்வு எடுத்துட்டு இருக்கும்போது வலி இருக்காது. நம்ம வேகமா நடக்கும்போது கூட, அல்லது ஒரு மாடிப்படி ஏறும்போது, அல்லது கடினமான வேலைகள் செய்யும் போது வலி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகும். இந்த வலி பாத்தீங்கன்னா ஒரு பாரத்தை வச்சு இந்த நெஞ்சு பகுதியில அழுத்துற மாதிரி ரொம்ப அதிகமா வலி இருக்கும். அந்த இதய பகுதி அப்படியே கயிறு கட்டி அழுத்தி இழுத்தா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமா வலிய உணரப்படும். இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதய தசைகள் கொழுப்பு காரணமா அந்த இதய தசைகளுக்கு போற இரத்த குழாயில கொழுப்பு படிந்துருது. இதனால இதயத்துக்கு தேவையான ரத்தம் செல்வதில்லை. அந்த ரத்தத்துல இருக்கிற சத்துக்கள் இதயத்துக்கு முழுமையாக கிடைப்பதில்லை. இது நார்மலா இருக்கும்போது, அதாவது ஓய்வுல இருக்கும்போது போதுமான அளவா இருக்குது. ஒரு வேலை செய்யும் போது ரத்தமும் அதுல இருக்கிற சத்துக்களும் இதயத்துக்கு அதிகமாக தேவைப்படுது. அது தேவையான அளவு கிடைக்காத காரணத்தினால அந்த கிடைக்கல தேவையான சத்துக்கள் அப்படிங்கிறத இதயம் உணர்த்துறது தான் அந்த வலி. இது பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல இருக்காது. இருதயம் சம்பந்தப்பட்ட அந்த நெஞ்சு பகுதியில வலிக்கும். கொஞ்ச நேரம் ஆக ஆக அப்படியே அந்த வலி பரவும். தோள்பட்டை, கழுத்து பகுதி, அதே போல தாடை பகுதி, காது, பின்னாடி அப்படியே தோள்பட்டை, பின்னாடி அப்படியே முதுகு தண்டு, இது எல்லாமே பரகும். இது பாத்தீங்கன்னா இதயம் சம்பந்தப்பட்ட இருதய வலியா இருக்கலாம். இந்த அறிகுறிகள்லாம் இருந்தால் இதை அப்படியே விட்டுட்டா பின்னாடி பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா வியர்வை வேர்க்கும், மூச்சு திணறல் ஏற்படும், மயக்கம், குமட்டல், இது எல்லாமே ஏற்படும். இது இருதயம் சம்பந்தப்பட்ட வலி. இரண்டாவதாக, அதே நெஞ்சு வலி ஏற்பட்டால் அது பேனிக் அட்டாக் அப்படிங்கிற சாதாரண வலியா இருக்கலாம். அது என்ன பேனிக் அட்டாக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சிறுநீரகத்துல 2 சிறுநீரகத்து மேலேயும் தொப்பி போல ஒரு நாளமில்லா சுரப்பிகள் இருக்கு. 2 சிறுநீரகத்திலையும் ஒவ்வொன்று. அதுக்கு பேர் அட்ரினல் அப்படின்னு. அது சுரக்கிற ஹார்மோன் அட்ரினலின். இது பாத்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி காலத்துல உடலை சீரா பராமரிக்கிறதுக்கு உண்டான ஒரு ஹார்மோன். இப்ப உதாரணத்துக்கு நம்ம ஒரு பைக்லயோ அல்லது கார்லயோ போயிட்டு இருக்கோம். திடீர்னு யாராவது குறுக்க வந்துட்டாங்க. நம்ம திடீர்னு பிரேக் போட்டுறோம். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நார்மலா அப்படியே குப்புன்னு வேர்த்துரும், மூச்சு திணறல் ஏற்படும், நெஞ்சு பகுதியில வலி ஏற்படும். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, அந்த அட்ரினல் அப்படிங்கிற சுரப்பி அட்ரினலின் அப்படிங்கிற ஹார்மோனை சுரந்து அந்த இக்கட்டான சூழ்நிலையில நம்ம உடம்ப பாதுகாக்குது. இந்த டைம்லயும் பாத்தீங்கன்னா இந்த இருதய வலிக்கு என்னென்ன அறிகுறிகள் ஏற்படுமோ, இந்த மூச்சு திணறல், அதிக வியர்வை, சில பேருக்கு மயக்கம் கூட ஏற்பட்டுரும். அதே போல இருதய அந்த நெஞ்சு சம்பந்தப்பட்ட இருதய பக்கத்துல வலி ஏற்படும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா இது சம்பந்தப்பட்ட வலி ஒரே இடத்துல மட்டும்தான் இருக்கும். இந்த வலி பரவாது. ஆனா நேரமாக ஆக வலி அதிகரிக்கும். இது சாதாரண பேனிக் அட்டாக். ஓகேவா? இது பயம் மற்றும் பதற்றத்தினால ஏற்படக்கூடிய ஒரு வலி. இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்து மூன்றாவதாக பாத்தீங்கன்னா, நம்ம இந்த மார்பு பகுதியில தசை மற்றும் எலும்பு சம்பந்தப்பட்ட வலியா இருக்கலாம். அதாவது தசை மண்டலம் இருக்கு, நரம்பு மண்டலம் இருக்கு, எலும்பு மண்டலம் இருக்கு. இது மூன்றுலையும் ஏதாவது வலி ஏற்படலாம். அதாவது தசை பிசக்கிக் கொள்வது, அல்லது நரம்பு சுருண்டு கொள்வது, எலும்புல ஏதாவது மார்பு அல்லது விலா எலும்பு ஏதாவது அடிபட்டு இருப்பது, இதனால கூட நம்ம நெஞ்சு பகுதியில வலி ஏற்படலாம். இந்த வலி சாதாரணமா வலிக்கும்.
வலி இருக்கிற இடத்துல தொட்டு லேசா அழுத்தினால் வலி அதிகமாக நமக்கு தென்படும். இது வந்து அந்த தசை மண்டலமோ நரம்பு மண்டலமோ எலும்பு மண்டலமோ சார்ந்த வழியா நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்புறம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கலாம். அதற்கு வந்து என்ன அறிகுறிகள் தோன்றும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமா சளி காய்ச்சல் இருக்கும். இந்த நிமோனியா அப்படிங்கிற நுரையீரல் அலர்ஜியா இருக்கலாம், அல்லது காச நோயா இருக்கலாம். இதுல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாதாரணமா இருக்கும்போது வலி கம்மியா இருக்கும், இரும்பும் போது வலி அதிகரிக்கும். இது வந்து நுரையீரல் சம்பந்தப்பட்ட அறிகுறியா இருக்கலாம், நோயினுடைய அறிகுறியா இருக்கலாம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நுரையீரல் புற்றுநோயா இருக்கலாம். அப்போ வந்து இரும்புனா வலி இருக்கும், கூடவே சளியில வந்து ரத்தம் கலந்து வெளியில வரும். இது வந்து நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோயின் அறிகுறி. அடுத்தது உணவு பாதை. உணவு பாதையில ஏதாவது பிரச்சனை இருந்தாலுமே நம்ம நெஞ்சு பகுதியில வலி ஏற்படும், அதாவது நெஞ்சு வலி ஏற்படும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உணவு குழாய், நம்ம சாப்பிட்ற உணவு வந்து உணவு குழாய் மூலமா போயிட்டு இரைப்பையில சேருது. இந்த உணவு குழாய்க்கும் இரைப்பைக்கும் நடுவுல கார்டியாடிக் ஸ்பிண்டர் அப்படிங்கிற ஒரு வால்வு இருக்கு. இந்த வால்வு வந்து சரியா செயல்படாம இருக்கலாம். அதற்கு காரணம் என்னன்னா, நம்ம வந்து சுவைகள், அதாவது இனிப்பு சுவை, காரம், கொழுப்பு, இது எல்லாமே அளவுக்கு அதிகமா எடுத்துட்டா அந்த வால்வு வந்து தொலைன்னு தொடர்ந்து விடும். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நார்மலா இரைப்பைக்கு போனோடனே அமிலத்தன்மை அடையுது, அமிலமா மாறுது. இந்த வால்வு சரியா வேலை செய்யாததுனால அந்த அமிலம் தன்மையாக மாறின உணவு வந்து மீண்டும் ரிட்டர்ன் உணவு குழாய்க்கு வந்துடுது. அப்போ வந்து நெஞ்சு எரிச்சல், அந்த எரிச்சலோட ஏற்படுகின்ற வலி ஏற்படுது நமக்கு. இது வந்து உணவு குழாய் சம்பந்தப்பட்ட வலி. இது பார்த்தீங்கன்னா உள்ள இருந்து யாரோ ஒருத்தர் குத்துவது போல உணர்வு ஏற்படும். இது வந்து எரிச்சலோட கூடிய வலியா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உணவு குழாய் அல்லது அந்த இரைப்பை சார்ந்த வலியா. அடுத்ததா பார்த்தீங்கன்னா வாயு தொந்தரவு, அதாவது கேஸ் ட்ரபிள்னு சொல்லுவோம். இந்த வாயு தொந்தரவு ஏற்பட்டால் நமக்கு என்னென்ன அறிகுறிகள் தோன்றும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாய் நாற்றம் ஏற்படும், பற்சிதைவு ஏற்படும், உணவு வந்து நம்ம ஏதாவது சாப்பிட்றது வந்து விழுங்குவதில் சிரமம் ஏற்படும், வாந்தி, உணவு எதிரொலித்தல், இதெல்லாம் ஏற்படும். இந்த வலி வந்து இந்த நெஞ்சு பகுதியில் ஒரே இடத்துல தான் ஏற்படும். வாயுங்கிறது வந்து மூச்சுக்குழல், உணவு குழல் இதில் மட்டும்தாங்க இருக்கும். ஏன்னா நம்ம வந்து சுவாசிக்கும் போது மூச்சுக்குழலுக்கு வாயு போகுது, அதே போல் சாப்பிடும்போது நம்ம உணவோட சேர்த்து காத்தையும் சேர்த்து விழுங்குறோம். அப்போ வந்து அந்த வாயு வந்து உணவு குழாய் மற்றும் மூச்சு குழாயில மட்டும்தான் இருக்கும், வேற எங்கேயுமே இருக்காது. அதனால நமக்கு வந்து இந்த நெஞ்சு பகுதியில தோன்றும். இந்த வலி பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல தான் இருக்கும். உள்ள இருந்து ஒரு ஊசியில குத்தனா எப்படி இருக்கும் ஒரே இடத்துல, அது மாதிரி தான் இந்த வலி இருக்கும். இதையும் நம்ம வந்து கேஸ் ட்ரபிளா புரிஞ்சுக்கலாம். இதுவும் செஸ்ட் பெயின்ல ஒரு வகை. இதை பார்த்துட்டு நம்ம வந்து எந்த வகையான வலி அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வந்து அதுக்குண்டான தகுந்த மருத்துவம், ட்ரீட்மெண்ட் எடுத்து நம்ம புரிஞ்சு நம்ம உடம்ப காப்பாத்திக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க நலமுடன்.